Assalamu alaikum viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டீ கேக் ரெசிபியோட தான் மீட் பண்ணுறேன். இது எப்போவுமே பண்ணுற டீ கேக் ரெசிபியை விட ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டானது. ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து பேக்கரி ஸ்டைல், அதாவது கேக் ஜெல் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். கேக் ஜெல் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான். இதுதான் வந்து பேக்கரிஸ்லலாம் வச்சு செய்வாங்க. ஸோ அந்த மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னதான் நம்ம வீட்டில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் பண்ணாலும் இந்த கேக் ஜெல்லோட ரெசிபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. அதனால தான் இன்றைக்கி நான் கூட இதை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த ரெசிபி முதல்ல பண்ணுறதுக்கு ஒரு லார்ஜ் பவுலில் 3 முட்டையும் 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து கேக் ஜெல் சேர்க்க போகிறோம். கேக் ஜெல் அப்படிங்கிறது வந்து emulsifier. இது வந்து இந்த கேக்கை வந்து ரொம்பவுமே நல்லா சாஃப்டாகவும் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா ரைஸ் பண்ணும் இந்த கேக். அதுதான் இதோட வந்து வேலை. அண்ட் இது ரொம்ப நாளைக்கு கேக்கை ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அதனால் பேக்கரிஸ் எல்லாம் மோஸ்ட்டாக இந்த கேக் ஜெல்லை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போது இந்த கேக் ஜெல் நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கேக் ஜெல் நம்ம வந்து கரெக்டான அளவில் வந்து எடுக்கணும். கொஞ்சம் அதிகமானாலும் கூட வந்து கேக் ரெசிபி வந்து ஃப்ளாப் ஆகிடும். ஸோ வந்து கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கேக் ஜெல் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் நல்ல ஒரு 5 to 7 மினிட்ஸ் கிட்ட நம்ம இதை வந்து பீட் பண்ணணும். இது நல்ல இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலருக்கு வந்து டர்ன் அவுட் ஆகும். பாருங்கள், நல்ல ஒரு ஒயிட் கலர் ஒரு மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா தான் நம்ம இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும். இப்போ நான் இங்கே வந்து 3/4 கப் அளவுக்கு மைதா வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ சர்க்கரை சேர்க்குறோமோ அதே அளவுக்கு வந்து மைதா 3/4 கப் சர்க்கரை சேர்த்துருந்தேன். இப்போ 3/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு நம்ம எப்போவுமே வந்து மைதா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பெச்சுலா வச்சு தான் மிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ரெசிபி நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளஃபினஸ் எதுவுமே குறையாது. முட்டை போட்டு நம்ம இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணாலும் ஃப்ளஃபினஸ் எதுவுமே குறையாது. ஏன்னா நம்ம இதில் வந்து கேக் ஜெல் அப்படிங்கிற ஒரு ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால தான். இப்போ நம்ம இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வந்து பீட் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் போல் பீட் பண்ணிவிட்டு நம்ம பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து மைதா மாவு சேர்த்துட்டு வந்து ஜஸ்ட் அந்த மைதா மாவு லம்ஸ் இல்லாமல் நல்லா வந்து பீட் ஆகி வர வரைக்கும் பீட் பண்ணிங்கனாலே வந்து போதும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு கேக் டின்னுக்கு வந்து மாற்றிடலாம். நான் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெட் மோல்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் பட்டர் பேப்பர் க்ரீஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம இதில் வந்து நம்மளோட கேக் மாவை வந்து சேர்த்துட்டு பேக்கிங்க்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இங்கே நான் வந்து அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் நம்மளோட கேக்கை டின்னை வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு நம்ம இதை வந்து அதே 180 டிகிரி செல்சியஸ்க்கு நான் வந்து 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். 20லேருந்து 25 மினிட்ஸ் ஆகும். எனக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா சூப்பராக நம்ம கேக் வந்து ரெடி ஆகிருக்கு. இது மேலே வந்து கொஞ்சம் கிராக் விட்டுருக்கு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நார்மலாக வந்து பேக்கிங்கில் அந்த மாதிரி மேலே கிராக்ஸ் இருக்க செய்யும் அப்பப்போ. ஸோ நம்ம இதோட டாப் லேயர் வேணும்னா நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் வேணும்னா. இப்போ பாருங்கள், நான் ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்தா எதுவுமே வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போது இதை நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த கேக் ஸ்லைஸ் பார்க்கும்போதே தெரியும் அது எவ்வளோ நல்லா வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா வந்து ஒயிட்டிஷாக பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருந்தது இந்த ரெசிபி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நீங்கள் செய்கிற கேக் ரெசிபியை விட இது கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைத்து ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க.